டிசைனர். ஓகே, கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஒன் பை ஒன்னா. அக்செப்ட் கருத்தி ப்ரோ, அதை பத்தி தெரியும், சொல்ல முடியுமா? ஒன் பை ஒன்னா. ஹலோ. ப்ரோ, நான் சார்லாம் இல்லை, ஜஸ்ட் நானும் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட் தான். தெரிஞ்சதை சொல்றேன், ஓகேவா? நீங்க எதுவும் பயப்படலாம் வேணாம் நீங்க. என்ன பயந்துட்டு வாங்க. ஓகே. இருக்காங்களா? இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? எஸ். குட் ஈவினிங். என் பேரு ஆ மேகா. நானும் குமாரசாமியில தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, என் பேர் ஜீவித். நானும் குமாரசாமி காலேஜ் தான் தேர்ட் இயர் படிக்கிறேன். வர்மா கிளாஸ்மேட் தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணீங்கன்னா அப்படியே சீக்கிரம் கிளாஸ் போகலாம் நம்ம. ஹலோ. ஹாய். ஹாய் ப்ரோ, என் பேர் முகமது ரிஸ்வான். ஹாய் ப்ரோ. நான் வந்து வர்மாவோட கிளாஸ்மேட். அப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பைத்தான். அப்புறம் யூஐஎக்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஜீவான் ஒருத்தன் சொல்லி கொடுத்துருந்தான், பேசா பார்த்தேன். ஓகே 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 அவ்வளோதான். ஓகே ஓகே. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதானா? இல்லை 2 பேர் இருக்கீங்க சொன்னீங்கன்னா கால் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ, கேக்குதா? கேட்குது ப்ரோ. எஸ். சாரி ப்ரோ, என் லேப்ல மைக்ரோஃபோன் ஏதோ ப்ராப்ளம் கேட்க மாட்டேங்குது. செட்டிங்ஸ் நான் பார்த்து சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் ஜீவா ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. நானும் குமாரசாமி காலேஜில் தான் ப்ரோ படிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைனிங் தான் பண்ணலான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சரி ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வந்து டிசைன் சைட் பை சைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வருமா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு ப்ரோ வந்துட்டு யூஐஎக்ஸ் டிசைனிங் வந்து சொல்லி தருவாரு, ஸோ கவனிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே. அதான் சொல்லிட்டு சரி நம்ம ஜாயின் பண்ணி பார்ப்போம், நம்ம கற்றுக்கலாம் சைட் பை சைடு, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலியம் இன்னும் கற்றுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகே. லேர்ன் பண்ணுறதுக்கு இது இருக்குங்க. எல்லாமே தேர்ட் இயர் அப்போ? நீங்கள் எல்லாருக்கும் தேர்ட் இயரா? ஆமாம். ஹலோ. ஓகே, கிளாஸ்ல போகுமா? அவர் மைக்ரோஃபோன் ஐ திங்க் என்ன சொல்ல. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி கிளாஸ். ஓகே ப்ரோ, கேக்குதா? நீங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ப்ரோ, இல்லை மைக் ஆன் பண்ணி கொடுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, அதுக்காச்சும் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யூஏன்னு தெரியுமா? என்ன என்ன யூஏனா என்ன? ஒரு லைக் நீங்க யூஏனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? எந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க? யூஏனா எப்படி இருக்கும்? லைக் ஓவர்வியூ தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யூஐனா வந்து நம்ம யூசர்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளேல பாக்குற விஷயங்கள் வந்து யூஐ. நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறது எல்லாமே யூஐ. எஸ் எஸ். நம்ம நம்ம ஸ்க்ரீன்ல என்னென்ன பார்க்குறோமோ, லைக் ஐகான்ஸ் வந்து டைப்போகிராஃபில இருந்து ஆட்டோ இலிஸ்ட்ரேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், எல்லாமே டைப்போகிராஃபி அந்த ஃபோட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க்ஸ், இது எல்லாமே யூஐ தான். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்பிள் போகிறோம், இப்போ ஆப்பிள் சாஃப்ட்வேர்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த வெப்சைட்ல போகிறோம்.
போய் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ கலர்ஸ்ல இருந்து டைப்போகிராஃபி, ஃபாண்ட், பட்டன்ஸ், ட்ராப் டவுன் மெனு, டேட்டா ஃபீல்ட்ஸ், ப்ராக்ரஸ் பார், நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் பாக்ஸ் எல்லாமே இவை தான். அது நம்ம எப்படி வந்து எங்கேஜியாக கொடுக்குறோம், அப்புறம் பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம லைக் எங்கேஜ் பண்றாங்க நம்மளுக்குள்ள, வாட் ஆர் நமக்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்றோம், அந்த கலர்ஸ் வந்து என்ன ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது, என்ன எமோஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுது அப்படின்னு நம்ம யூஏ. ஓகே புரிஞ்சா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? சாரி, நானும் சப்போஸ் கோச் நீங்க. ஓகே தென் யூஐ வேற ஒன்று ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வாட் இஸ் யூஐ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது. ஒன் மோர் வேற சொல்ல முடியுமா? ஓகே லெட் மீ டெல் யூ. ஓகே நான் நம்ம யூஏல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். நம்ம வந்து மற்ற ஆப்ஸோட நம்ம ஆப் வந்து சிக்னிஃபைட்டா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் வந்து மற்ற ஆப்ஸ்ல என்ன இருக்கோ அதை நம்ம உள்ள கொண்டு வரணும். லைக் ஐகான்ஸா இருக்கட்டும், அந்த கலர்ஸா இருக்கட்டும், எந்தெந்த லைக் எந்தெந்த பிசினஸ்க்கு எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்றாங்க அந்தந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம், ஆனா ரொம்பவும் மாற்றக்கூடாது. ஸோ அதனால இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் காமன் யூ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப காமனா யூ எலமெண்ட்ஸ் இருக்கும். ஐகான்ஸ்னா ஹோம் ஐகான் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப கொஞ்சம் மாற்றலாம்னா ரொம்ப மாற்றக்கூடாது. அது மாத்தினா அந்த யூஐ உடஞ்சு போயிடும். யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணா இங்கே தான் போகுதா, ஒருவேளை இந்த பட்டன் கிளிக் பண்ணி வேற எங்கேயோ போயிருமோ, லைக் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மைண்ட் செட்ல இருக்கும்ல, லைக் இன்ஸ்டாகிராம் போகணும்னா அந்த ஹாட் சிம்பிள் போட்டுச்சு நோட்டிஃபிகேஷன், அண்ட் ரைட்ல அந்த 3 கோடு போட்டிருந்தா அந்த மெசேஜ் பார். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரீ கான்சியஸாவே அவங்களுக்குள்ள மைண்ட்ல இருக்கும் வந்து இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஐகான்ஸை நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஹலோ, ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் நம்ம கலர்ஸ்குள்ள போவோம். ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன் டு யூ. ஓகே ஷேர் ஆகுதா? தெரியுது? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே. கலர்ஸ் பத்தி ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு? கலர்ஸ் பத்தி, கலர்ஸ்னா என்ன, என்னென்ன எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணும், ஏதோ ஒரு ஐடியாஸ் ஓவர் யூ? ஸோ டோட்டலாக தேர் ஆர் டூ கலர்ஸ். லைக் டூ கலர்ஸ் இல்லை, லைக் பிரைமரி கலர்ஸ் அண்ட் செகண்டரி கலர்ஸ் ரெண்டு ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு. பிரைமரினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ. இந்த 3 கலர்ஸ்ல இருந்து தான் எல்லா கலர்ஸுமே வெளியே வரும். இந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோல இருந்து எல்லோ ரெட்டு மிக்ஸ் பண்ணா யூ கெட் ஆரஞ்ச். அந்த ரெட்ல இருந்து ப்ளூ பண்ணீங்கன்னா யூ கெட் பர்பிள். ப்ளூ அண்ட் எல்லோ பண்ணீங்கன்னா யூ கெட் கிரீன் கலர். ஓகே ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு கலர்ஸ் வாட் எவர் த கலர்ஸ் யூ ஆர் யூசிங், இப்போ கிளைண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஐடி லைக் டெக்னப் பண்ணி மீன்ஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் மை ரெக்குவயர்மெண்ட்ஸ், இது எனக்கு இது பேஸ் பண்ணி எனக்கு இதே இருக்கணும் அப்படின்னா நீங்க டெக் கம்பெனிஸ் அப்படின்னா நீங்க போய் பார்க்கணும் நம்ம டெக் கம்பெனிஸ்க்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும். ப்ளூ கலர்னா ப்ளூ வந்து ட்ரெஸ் கொடுக்கும், ப்ரொஃபஷனலிசம் கொடுக்கும். அண்ட் தென் மோர் அண்ட் மோர் ப்ரொஃபஷனல், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷனல். ஸோ ப்ளூ யூஸ் பண்ணிக்கணும். அந்த லைக் ரியல் எஸ்டேட்டு, பேங்க்கு, ஐடி கம்பெனிஸ், டெக் பார்க்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ளூ யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த ப்ளூ கலரோட எமோஷன். அதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ எல்லோ கலர் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், லைக் கிட்ஸ். இப்போ ஏதோ ப்ராடக்ட் வந்து கிட்ஸ்க்கு பண்றோம் அப்படின்னா இது வந்து மோர் அண்ட் மோர் எல்லோல பண்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைக் எல்லோவோட ஷேட்ஸ்ல இருந்து எல்லோல இருக்கணும். அண்ட் தென் எல்லோ தான் மெயினாகவே இருக்கணும். இல்லை நம்ம சூஸ் பண்ற கலர் வந்து எல்லோல இருந்து ஷேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் அது எல்லாமே நியூட்ரல் கலர். ஸோ நம்ம இம்யூனைஸ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு பார்த்து தெரியும்,
எது குட் எது பேட் என்ன சொல்ல முடியுமா? இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் இருக்கும். எது குட் எது பேட் அப்படின்னு. ஹலோ, இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? செகண்ட் எது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ப்ரோ, செகண்ட் தான் நல்லா ஓகே. இருக்கு. அது என்ன ரீசன் சொல்ல முடியுமா? ப்ரோ அது பார்த்தோன்னே கொஞ்சம் ரீட் பண்ற மாதிரி கிளியரா இருக்க மாதிரி தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலர் ஷேடிங் மட்டும்தான் இருக்கு. மோர் தென் நம்ம கலர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ல இருக்கும். நம்ம ரெட் எமோஷன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். ஓகே, ரெட்டோட எமோஷன் வந்து இட்ஸ் ஃபெயிலியர் மாதிரி இருக்கும். நீங்க லைக் நம்ம கால் கட் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரெட் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ரெட்டோட எமோஷன்ஸ் வந்து லைக் ஃபெயிலியர், நோ மோர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிரீன் கலர்னா யூ கெட் அ பாசிட்டிவ் வைப். வைப் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம கால் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ கிரீன்ல இருந்தா அது வந்து எமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். யூசர்ஸ்க்கு வந்து அந்த வெப்சைட்டை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஃபீல், ஒரு குட் ஃபீல். ஓகே, திஸ் இஸ் வெப்சைட் பட் இட் ட்ரஸ்ட் மீ மோர். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் கலர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ என்ன வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணணும். அது வேணால் டைம் எடுக்க ப்ராசஸ் தான், ஆனால் ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் டைம். ஸோ கலர்ஸ் பற்றி. ஹலோ, கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். எஸ். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சும்மா டவுட்ஸ் எப்படி இருக்கும் கன்ஃபார்ம். ஓகே, இந்த ஏதோ ஏதோ சொன்னால ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று இருக்கும், டவுட்ஸ் இருக்குங்களா? டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கு நான் சொன்னது பார்த்தா. ஸோ கலர் காம்பினேஷன் ஓகே, இருங்க நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கலர் செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஓகே, ஸோ பேங்க் வச்சுப்போம். பேங்க்கோட கலர் ப்ளூ சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூ சூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ப்ரைமரி கலர். இப்போ இதுல இருந்து நம்ம ஷேட்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து ஓகே, இதில் ஷேட்ஸ் எடுக்கணும். இது வந்து பிரைமரி கலர்ஸ்னா லைக் ஒரு வெப்சைட்ல 70% ஆஃப் கலர்ஸ் வந்து பிரைமரி கலர்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் 30 to 20, 30 கூட இல்லை, ஒரு 20% வந்து செகண்டரி கலர் இருக்கும். செகண்டரி கலர் சூஸ் பண்றது லைக் எக்ஸ்ட்ரா இதுல இருந்து லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஒயிட் வந்துடும். லைக் நீங்க வெப்சைட்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எது கொஞ்சம் மோர் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துக்கோங்க. உள்ள வந்து இதான் இப்போ இந்த கலர்ஸ் செகண்டரி கலர் சூஸ் பண்ற பொறுத்த இருக்கு. நம்ம எந்த கலர் சூஸ் பண்றோம், நம்ம வந்து கான்ட்ராஸ்டா தெரியுதா, நம்ம வெப்சைட்ல வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, ஆனா ரொம்ப டிஃபரன்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்காக அதை வந்து இந்த டிசைனுக்கு எடுத்துடக்கூடாது அந்த கலர் வந்து. ஸோ அதனால பார்த்து சூஸ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் கலர் வந்து நியூட்ரல் கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நியூட்ரல்ஸ். ஓகே, நீங்க எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ் இருக்கு, நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்க முடியாது பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் தென் யூசிங் கிரே கலர். கிரே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சர்ச் ஐகான்ஸ் இருக்கும், சர்ச் பாரா இருக்கட்டும், அந்த சர்ச் மேல இந்த டைப்போகிராஃபி அது எல்லாமே நீங்க கிரேல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது யூனிவர்சல் கலர். லைக் நீங்க எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாலும் அந்த சர்ச் பார் வந்து இந்த கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ல இருக்கும், எல்லாமே சொல்ல முடியாது. ஓகே, புரியுதா ப்ரோ? இதே மாதிரி தான் ப்ரோ. இப்போ நீங்க இன்னொரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி கலர் கூட உங்களுக்கு பத்தல அப்படின்னா இன்னொரு கலர் கூட நீங்க இதோட காம்ப்ளிமெண்ட் கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட் கலர் ப்ளூவோட காம்ப்ளிமெண்ட் கலர் இங்க இருக்கு பார்த்தீங்களா, க்ரீனு. இந்த க்ரீனில் கூட சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பர்பிள் பக்கம் வரலாம். ஆனா ரொம்ப போகக்கூடாது ப்ரோ. ரொம்ப போனீங்கன்னா அசிங்கமா இருக்கும். ரைட் சைடு தனியாக காட்டி கொடுக்கும் வேற மாதிரி. ஸோ சூஸிங் கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நீங்கள் colors.com ஒன்று போட்டு வச்சுங்களா, கூலர்.com. வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். ம். இது பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் நிறைய ஷேட்ஸ் இருக்கு. நம்ம கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா லெவோட வந்துருங்க, காப்பி ஆயிடும். கலர் வேடையோட காப்பி ஆயிடும் ஃபுல்லாக. கூலர்.com. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் மாதிரி ரெட் ஷேட் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோர் தென் நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் கூட ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். டைம் ரொம்ப சேவ் பண்ணும் இந்த வெப்சைட். நோட் பண்ணிக்கோங்க மேடம், இந்த வெப்சைட் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன ஓகே. ஸோ ஓகே, வயர் ஃப்ரேம்ஸ் போயிருமா ப்ரோ? இப்போ போயிருமா, ப்ராக்டிக்கலாக போயிருமா ப்ரோ? ஓகே, நான் தனியாக பேசிட்டு இருக்கேன். ஓகே, ப்ரோ நம்ம கலர் காம்படிஷன். ப்ரோ நீங்க ம். ப்ரோ கேக்குதா சரி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ? நீங்க ஏதாவது சாம்பிள் டிசைனிங் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? அதை கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பண்ண இதே காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி நானும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணிருக்கு. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே. இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த ஐடியா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கலர்ஸ்னால் ஒரு கலர் சைஸ் சூஸ் பண்ணணும். அந்த சூஸில் வந்து அதில் வந்து கிரேடியன்ஸ் கலர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா அதில் வந்து சபார்டினேட் கலர்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அப்போது ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பண்ண டிசைன். ஏதோ எது உங்களுக்கு ஏதோ இருக்கா, ஏதோ டவுட்ஸ் எதுவும் இதில் தான் கேட்கும்போது பார்க்கும்போது? 9 monthsக்கு முன்னாடி பண்ணீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. 3. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்களா ப்ரோ அங்கங்க? ஆமாம் ப்ரோ. இதுல ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ப்ரோட்டோடைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்மள்ட்ட. இதுல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இது இந்த மாதிரி லிங்க். ப்ரோட்டோடைப் நம்ம எங்கே கிளிக் பண்ணணுமோ அங்கே போகும். ஓகே 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 ப்ரோ. அது ஈஸி தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டமாக ஈஸியாக. ஓகே. இப்போ என்ன டாபிக் சொன்னீங்க, அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் பேசுங்க. ஓகே, வயர் ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். ஸோ கலர்ஸே பார்ப்போம் ப்ரோ. கலர்ஸில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கூலர்ஸ்.com சொன்னேன், அந்த வேலை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ப்ரோ இப்போ காமிச்சீங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல ப்ரோ, வேர் எவரி கேம் பிகின்ஸ்னு, அந்த இதை மட்டும் சும்மா அப்படியே சாம்பிளா டிசைன் பண்ணி காமிக்க முடியுமா ப்ரோ கொஞ்சம் பொறுமையா? அதான் வயர் ஃப்ரேம்ஸ் ப்ரோ, வயர் ஃப்ரேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அது டேரக்டாக ஓகே பண்ண ஓகே முடியாது. ஓகே ப்ரோ. ஓகே.
அவங்க வந்து நம்மள்ட்ட ஐடியாஸ் கொடுத்துருவாங்க. ஹலோ, டவுட்ஸ் இருக்கா எதுவும்? எதுவும் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் எதுவும் பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. எஸ். இருக்கு. ஆ, இருக்கு. இருக்கலாம் bro. ம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஓகே. ரெட், ஆரஞ்ச், ப்ரௌன், எல்லோ, கிரீன் இருக்கு பாத்தீங்களா? இருக்கு பாத்தீங்களா கலர்ஸ்? நீங்க இப்போ ரெட் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி நீங்க ஷேட்ஸ் பாருங்க. இந்த ஷேட்ஸ் இங்க டார்க்கா இருக்கா, ஹெச் வேல்யூ அதிகமா இருக்கு, கியூல இருக்கு, அப்படியே லைட்டா சாக்கி அப்படியே ஒண்ணுனா பார்த்துட்டு கலர்ஸ் தெரியும். நீங்க பேசாம வெப்சைட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வெப்சைட்ஸ் பேசலாம். நீங்க என்ன மாதிரி வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னு மோர் அண்ட் மோர் ட்ரஸ்ட் ப்ரொஃபஷனல் பேஸ்டா இருந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே கலர்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரே கிளாஸ்ல பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனலா இருந்தா இல்ல அந்த பிளே கிரவுண்ட் வெப்சைட் அந்த மாதிரி இருந்தா நீங்க நிறைய கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இந்த அந்த எல்லோ சைட் போகலாம். இங்க இது சூஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா? நான் இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கலாம். பிளே கிரவுண்ட் வெப்சைட் இந்த மாதிரி இருந்தா, கிட்ஸ் வெப்சைட் அந்த மாதிரி இருந்தா அவங்க அடுத்தது அதுல கிரீனு, அந்த ஃபுட் சம்மந்தம் போடுறதுனா கிரீனு. ஹெல்த்துக்கு வேற எல்லாம் கிரீன் தான் ப்ரோ. ரெட், எல்லோ, கிரீன், ஆரஞ்சு இதெல்லாம் ஃபுட் ரிலேட்டட்னா இந்த 4 கலர்ஸ் இருக்கணும். அது எமோஷன்ஸ் தான் ப்ரோ. நம்ம எமோஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி எந்த கலர்ஸ் பார்த்தா அந்த யூசர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு சேடா இருக்காங்களா இல்ல ஹாப்பியா இருக்காங்களா, அது என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அந்த கலர்ஸ். ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம இல்லாத ஒன்றும் படிக்கிறது இல்லை ப்ரோ. எல்லாம் இருக்கிறது நான் ஆல்ரெடி. ஆனா பாத்துக்கோங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இஎக்ஸ் கத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் கலர்ஸோட எமோஷன்ஸ் படிச்சீங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க, இருக்கும். ஓகே. ஒயர் ஃப்ரேம்ஸ் போயிடலாம். இப்போ ஒயர் ஃப்ரேம்னா ஓகே கைஸ், எல்லாம் புரிஞ்சு ஓரளவு ஓரளவு புரிஞ்சா இல்லைன்னா கூட எனக்கு ஃபுல்லாக ப்ரிவெண்ட் கூட உங்களுக்கு சொல்லி தரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு, நர்வஸாக இருக்கு. எனக்கு தெரியாதாங்க வேற எனக்கு. அது புரிஞ்சா? ஹலோ. ஆ, புரிஞ்சுங்க ப்ரோ, புரிஞ்சு. ஓகே 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 சூப்பர். அது ஒயர் ஃப்ரேம் போயிடுவோம். ஒயர் ஃப்ரேம்னா இது இனிஷியல் மாடல் டிசைன். நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கலர்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணணும். இது வந்து கலர்ஸ் இல்லாமல் டைப்போகிராஃபி மட்டும் தான் இருக்கும். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் இருக்கும். இமேஜ் ஆட் பண்ண மாட்டோம், ரெக்டாங்கிள் மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் இங்க ஒரு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ், இன்னொரு டைப்போகிராஃபி, இன்னொரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அது எப்படி நான் சொல்லிக்கலாம், இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேம்ஸ் இப்படி தான் இருக்கும். சொல்லி வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க, இது இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டோரி போர்டு. இது வந்து ஃபீடு. இப்போ நம்மளுக்கு ஓகே, இப்போ மெசேஜ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா போட்டு மெசேஜ் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். டிசைன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். நம்ம கிளைண்ட் அப்ரூவ் ஆகும்போது இப்படி அப்ரூவ் ஆகும். அப்புறம் இங்கே வந்து நேம் வச்சுக்குவோம். நேம் யார் நேமா உங்க நேம் என்ன, கீழே ஹோம் பட்டன், ஹோம் பட்டன். இந்த பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சுக்குவோம். அந்த லாக் அவுட் பட்டன். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுவோமோ, என்னென்ன இந்த டிசைன்ல என்னென்ன பண்றோமோ, ஓகே இது எல்லாமே பாக்ஸா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்போம். லைக் இதுதான் என்னோட லே அவுட், இப்படி என்னோட லே அவுட் இருக்க போகுது, என் டிசைன் இங்கே தான் இருக்க போறேன், என்னோட இமேஜ் இங்கே தான் இருக்க போகுது, என் டைப்போகிராஃபி இங்கே தான் இருக்க போகுது, இந்த டைப்போகிராஃபி நான் யூஸ் பண்ண போறேன், அந்த சைஸ் இவ்வளவுதான், அந்த ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் தான். அது எல்லாமே இந்த ஒயர் ஃப்ரேம்ஸ்ல நம்ம முடிச்சிடணும். அங்கேயே சொல்லிடணும் நம்ம என்னென்ன ஃபாண்ட்ஸ், என்னென்ன கலர்ஸ். கலர்ஸ் வந்து அந்த ஹை ஃபீல்டில் போகும்போது கலர்ஸ் வரும். ஒரு நார்மல் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஒரு சிக்மா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணீங்களா அப்புறம் எல்லாரும்?
யாரும் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபோட்டோஷாப் யூஸ் கேட்டதுக்கும் ப்ரோ ப்ரோ என்ன கேக்குறீங்க? ஃபோட்டோஷாப் போட்டோஷாப்பா? ஃபோட்டோஷாப் ஜீவாக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் இன்னும் அதை ஃபுல்லா யூஸ் பண்ணல ப்ரோ. ஓகே 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 இதான் ப்ரோ ஒயர் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். நம்ம எக்ஸ்பிளிக் பண்ணோம் வச்சுங்களேன், ரைட்டில் இருப்பாங்க ஃபோனா, டேப்லெட்டா, டெஸ்க்டாப்பா, வாட்சா, நம்ம என்னத்துக்கு பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் வந்துச்சா. நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்துருக்கோம். ஃபோன் ஐஃபோன் 16 எடுத்துப்போம். இதுதான் ஐஃபோன் 16ஓட ஃப்ரேம் இதை. இருங்க, ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துப்போம். ஒரு மாடல் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ப்ரோ, இப்போ டஃப் டைம் ஒன்று வச்சிருக்கீங்களா இந்த அப்ளிகேஷன்? ப்ரோ இப்போ அந்த மொபைல் மாடல் ஒரு மாடலுக்குமே நம்ம ஒரு டிசைன் போடணுமா, இல்ல மொபைலுக்குன்னு காமனா ஒரு டிசைன், டெஸ்க்டாப்புக்குன்னு? காமன் நீங்கள் போட்டோம் இல்லை காமனாக போட்டால் போதும். காமன் போட்டிங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ண பிரச்சனை இல்லை. நம்ம ரெஸ்பான்சிவ் தானே பண்ணுவோம். ரெஸ்பான்சிவ் தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறது மட்டும் தான். நீங்கள் என்னென்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காமனான மொபைலுக்கு ஒன்று பண்ணா அந்த ஒரு மொபைலுக்கு பண்றது எல்லாத்துக்குமே காமன் அந்த மாதிரி தானே ப்ரோ? இப்போ டெஸ்க்டாப்னா அது காமன். ஆமா. இப்போ நம்ம இதில் பண்ண ப்ரோ, இதில் வேர்ட்பிரஸ்ல பண்ணுவோம்ல ப்ரோ, ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்ல. வேர்ட்பிரஸ்லயா ப்ரோ? சாரி ப்ரோ, யூஸ் பண்ண. ஓகே 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 வேர்ட்பிரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே அது ஓகே ஓகே எப்படின்னா, நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் அதிலே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்க்டாப்பும் பண்ணிடலாம், மொபைலுக்கும் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓகே ஓகே நம்ம ஓகே எந்த ஃப்ரேம். ஓகே இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட லே அவுட். இந்த லே அவுட் இப்போ வந்து இந்த டிசைன் நம்மகிட்ட கிடையாது. இப்போ இந்த டிசைன் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டிசைன் இப்போ நம்மள்ட்ட இல்லை. இப்போ வந்து கிளைண்ட் வந்து ரெஃபர் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஐக்கான் வரணும். நீங்கள் வந்து டைப்போகிராஃபி ஃபாண்ட், நம்ம என்ன ஃபாண்ட்டோ என்ன சைஸோ நம்ம வச்சிடணும். இதெல்லாம் ரெஃபர் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். நீங்கள் எப்படி என்ன ப்ரோ சொல்லி தரப்போ உங்களுக்கு இது சொல்லி தரப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு, இந்த ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒயர் ஃப்ரேமா? இல்ல ப்ரோ, இந்த பேஜ் அப்படியே ரைட் சைடுல இருக்க பேஜ் அப்படியே லெஃப்ட் சைடுல சும்மா டிசைன் பண்ணி காமிங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டூல்ஸ் பற்றி சொல்லிடுறேன். டூல்ஸ் பற்றி கீழே இருக்கு பார்த்தீங்களா? சரியா? தெரியுதுங்க ப்ரோ. டூல்ஸ் இதுதான். இப்போ ரெக்டாங்கிள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டேன். இந்த ரெக்டாங்கிளை மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூவ் டூல் வந்துடும். இருக்கு பார்த்தீங்களா, மூவ் டூல். இதை கிளிக் பண்ணி நம்ம நீங்க இங்க இருந்து பென் டூல்ல மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகாது. அதனால நீங்க இங்க வந்து மூவ் டூல் பண்றோம். மூவ் டூல் பண்ணதான் நீங்க இங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். நீங்க உங்களோட சாய்ஸ், நீங்க என்ன வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க மூவ் டூலுக்கு வரணும். அப்புறம் ஹேண்ட் டூல்னா ஹேண்ட் டூல். இங்க இந்த ஸ்க்ரீன் அடிச்சுன்னு வருது பார்த்தீங்களா, இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க போறது, இது எல்லாமே ஹேண்ட் டூல். ஓகே, இப்போ நம்ம மூவ் டூல் பண்ணலாம். ஷார்ட் கட் ஜி. இது வந்து ஃப்ரேம். நம்ம இந்த ஃப்ரேம் சொல்லலாம். பாருங்களா, ஃப்ரேம் வச்சு இந்த ஃப்ரேம் வந்து பாருங்க. நம்ம என்ன டேப் எடுக்கணும், டெஸ்க்டாப்பா. இதுதான் ஃப்ரேம். இது ஃப்ரேமோட இது பாரு. இது வந்து ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், லைன், ஆரோ, எலிப்ஸ், எலிப்ஸ் சொல்லுங்க. எலிப்ஸ் வந்து நீங்க ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நார்மலாக வரும். நீங்க ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி வரும். நீங்க ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக சர்க்கிளாக வரும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். இது உங்க லைன் டூல், ஓகே ப்ரோ. இது பாலிகன் டூல். ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி வருதுன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ்னா கரெக்டாக வரும். இமேஜ், இது இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். வந்து பென் டூல்னா நம்ம ட்ரா பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இதில் ஃபேஸ் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
பென் டூலாக பண்ண முடியும். கட் பண்ணுறது, லைக் அவுட்லைன் ஸ்ட்ரோக் போடுறது, இது எல்லாமே இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் பேக்வர்ட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஜெட் அமுத்தணும். கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேக் வந்துடும். நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நாளில் கற்றுக்கலாம். மூவ் பண்ணுறது மூவ் டூல், ஹேண்ட் டூல்னால் நம்ம இங்கேருந்து இந்த ஸ்க்ரீன் போகிறதுக்கு ஹேண்ட் டூல். நீங்கள் ஹேண்ட் டூல் ப்ரெஸ் பண்ணாட்டி நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். சாரி, ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலே. இது வந்து இது ஷேப்ஸ் இதெல்லாம். இது வந்து பென் டூல். பென் டூல் வர இது யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டெக்ஸ்ட் டூலு. என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து காம்பவுண்ட்ஸ், நான் அப்புறம் சொல்லி கொஞ்சம் இது டீட்டெயிலாக போகாது. இது இருந்தால் அப்புறம் நான் சொல்லித்தரோம்னு பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து இது அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள்குள்ளே போயிடும். சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டோம். சர்க்கிள் போட்டு வச்சிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில். பெட் சிஸ்டம் சிம்பிளாக அப்புறம் உங்களுக்கு பெட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, வச்சோமா, வச்சு டெக்ஸ்ட் டூல் எடுப்போம். டெக்ஸ்ட் டூலில் பிகின் பிகின். ஓகே, இப்போ இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, சென்டரில் இருக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனை சென்டர் ஆகிடும். லெஃப்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் சென்டர், இந்த ரெண்டுக்கு வந்துடும். இது ரெண்டும் சென்டர் ஆகிடும். இது பிரச்சனை, இது ரெண்டு சென்டர் ஆகிடும். புரியுதா? சர்க்கிள் ப்ரோ, புரியுதா? சர்க்கிள் இருக்கு, சென்டர் பிரச்சனை சென்டருக்கு வந்துடும். அந்த பிரச்சனை அந்த ரெண்டுக்கு ரைட் ஹேண்ட் கார்னர் போயிடும். நீங்கள் இந்த சென்டர் பிரச்சனை இந்த சென்டருக்கு வந்துடும். ஸ்க்ரீனோட சென்டர், ஸ்க்ரீன் சென்டருக்கு வந்துடும். எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனோ அதுக்கு சென்டரில் வந்துடும். இதை பிரச்சனைனா சென்டருக்கு வந்துடும், ஃபுல் சென்டர். இது பாட்டம், இது டாப். அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக இது. நீங்கள் இதில் கூட பண்ணிக்கலாம். எக்ஸு ஐ ஆக்சிஸ் வச்சுக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். கலர்ஸ், ஓகே. இப்போ இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபில்லில் போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் செய்யணுமோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரேடிங் இருந்தால் கிரேடிங் ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேடிங் கலர். ஓகே, இதில் வந்து எனக்கு க்ரீன் வேணும் அப்படின்னா க்ரீன் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதில் வந்து எனக்கு ஃபோட்டோ வரும், எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா அதே ஃபில் தான். ஃபில்லில் வந்து இது வந்து கலரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கலர், என்ன கலர் நம்ம வச்சு போனோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து நம்ம கிரேடிங் வேணும்னா கிரேட் வைக்கிறது. தேர்ட் வந்து இமேஜ். ஓகே, அந்த இமேஜ் கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா வரும். ஓகே, புரியுதா? இது ஓகேவா? ம், அதை பற்றி மட்டும் சொல்லிட்டா? ஓகே, 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 ஓகே. ஓகேவா? இது கலர். ம், ஓகே, கலர். ம், ம், ஓகே, ஓகே. மீட்டிங் மீட்டிங் 1 hour தானா? ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஓகே. ம்,
ப்ரோ ஆ நீங்க பண்ண நான் அப்படியே ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதான் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் பண்ணும்போது நீங்க அப்போ டவுட்ஸ் கேட்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது. ஆ ஆ ஓகே ப்ரோ. நீங்க அப்படியே சைட் பை சைடு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஆ இருக்கும். ஆ அதான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படி. ஓகே ஓகே. ஓகே ஓகே வருமா ஓகே. ஓகே ஆ ம் ஓகே ம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்ட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நானும் கொஞ்சம் விட்டுருன்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ்லாம். ஓகே ப்ரோ ப்ரோ இருங்க நான் ப்ரோ இது இந்த சாம்பிள் பேஜ் பண்ணி காமிப்பீங்க தானே ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்? ஓகே ஓகே, நாளைக்கு பண்ணிப்போம் ப்ரோ. அது இன்னைக்கு கலர்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க, இது பண்ணுறதுனா கூட ஓகே பண்ணிக்கலாம். ஓகே 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 ப்ரோ. இது தெரியுதா உங்களுக்கு கலர்ஸ்? கலர் தெரியுது. இப்போ சிஎம்ஒய்க்கு அப்படின்னா அது சிஎம்ஒய்க்கு ஆர்ஜிபி மொத்தம் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. நம்ம ஆர்ஜிபி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறது, நம்ம டெஸ்க்டாப்ல மொபைல் அப்ளிகேஷன் பார்க்குறது, அதுக்கு வந்து நம்ம ஆர்ஜிபி வந்து யூஸ் பண்ணுவோம். சிஎம்ஒய்க்குனா அது ஃபுல்லாக பிரிண்ட் பர்பஸ்க்காக நம்ம நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணுறது, அது வாட் எவர் நம்ம பிரிண்ட் பண்ண என்னென்ன பிரிண்ட் பண்ணுறோமோ பிரிண்ட் மீடியாவில் பண்ணுறது எல்லாமே நம்ம சிஎம்ஒய்க்கில் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம், சிஎம்ஒய்க்கு நமக்கு வேஸ்ட் நம்மளுக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம லோகோ டிசைன் பண்ணுறோம், நம்ம லோகோ வந்து கிளைண்ட்ஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சிஎம்ஒய்க்கில் வச்சு பண்ணி தரோம். ஆர்ஜி மீன்ஸ் நம்ம டிஜிட்டல் பர்பஸ்க்காக நம்ம அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது அண்ட் தென் கூல் கலர்ஸ், வார்ம் கலர்ஸ், பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், அப்புறம் எமோஷன்ஸ் லைக் இது நீங்கள் எந்த டாபிக்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு பிரைமரி கலர் சயின்ஸ் பற்றி தெரியுமா ப்ரோ? கலர்ஸ் தெரியுமா ஓரளவா? பேசிக் நாலேஜ் இல்லை ஸ்டார்டிங் போயிடலாம். ஹலோ ப்ரோ என்னது ப்ரோ? பேசிக்ஸ் எதுவும் கலர்ஸ் பற்றி எதுவும் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கலர் கலர் காம்பினேஷன் பத்தி ப்ரோ. இல்லை கலர்ஸ் பற்றி, கலர்ஸ் பிரைமரி கலர்ஸ் இந்த மாதிரி. அந்த மாதிரி இல்லை ப்ரோ. ஒரு ஓகே டைம் ஓகே சொல்லிடுங்க. ஓகே மொத்தம் வந்து பிரைமரி கலர்ஸ்னா மொத்தம் மூணு கலர்ஸ்: ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ. ஓகே, இந்த மூணு கலர்ஸ் தான் பிரைமரி கலர்ஸ். இது வந்து மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலர்ஸ் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும் அந்த கலர்ஸ். செகண்டரி கலர்ஸ்னா அந்த அந்த மூணு ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ இதுதான் நம்ம பிரைமரி கலர்ஸ். இந்த பிரைமரி கலர்ஸ் இருந்து தான் நம்மளுக்கு வந்து செகண்டரி கலர்ஸ் வரும். இந்த கலர்ஸ் சூஸ் பண்றது வந்து நம்ம எந்த 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 பிசினஸ்க்கு நம்ம எந்த கலர் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் நான் சொல்லியிருக்கேன், அந்த ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கிறது, இந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த மாதிரி லைக் ப்ரொஃபஷனலாக இருக்க எல்லா கம்பெனிஸுமே ப்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த வந்து ப்ளூ தான் இருக்கும். அந்த ப்ளூ ஷேட்ஸ், கிரே ஷேட்ஸ், இந்த ஒயிட் ஷேட்ஸ், ஒயிட் அண்ட் பிளாக், இந்த மாதிரி ஃபுல் கலர்ஸும் ப்ளூ தான் இருக்கும். ரெட் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்ஸ் வந்து மோஸ்ட்லி லைக் கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்கும். கிட்ஸ்
லோகோவில் கொடுத்து பேசலாம். அந்த ஃபுட் பேஸ்ட் எல்லாமே ரெட்ல தான் இருக்கும். ரெட் அண்ட் ரெட், எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு இது எல்லாமே ஃபுட் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம அந்த வெப்சைட்ல போய் பார்ப்போம். அந்த கூலர்ஸ்ல பார்த்தோம்னா கூலர்ஸ்ல தெரியும். நம்ம சாட்ஜிபிட்டில கேட்டால் அதே சொல்ல போது நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த கலர்ஸ் என்ன கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷேட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஷேட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். அடுத்த சொல்றேன். வந்து நான் ஓகே சூஸிங் கலர்ஸ். இப்போ வந்து ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வச்சுப்போம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க் கம்பெனி வச்சுப்போங்க. மில்க் மோஸ்ட்லி என்ன மில்க் பிஸ்னஸ்ல ஒயிட் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் இப்போ டெய்ரி ப்ராடக்ட் இப்போ டெஃபினட்டாக கிரீன் இருக்கும். ஒரு டார்க் கிரீன் வச்சுக்கோங்க. டார்க் கிரீன், ஒயிட் நியூட்ரல்ல இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் ஆல்வேஸ் நியூட்ரல். நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டைப்போகிராஃபி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 3 கலர்ஸ் எல்லா செட்லையும் இருக்கும். கிரே, டார்க் கிரே அண்ட் தென் லைட் கிரே. ஓகே ஓகே இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வச்சு இது எல்லாமே இந்த கலர்ஸ் 4 கலர்ஸ் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. லைட் கிரே, டார்க் கிரே, ஒயிட் கிரே, பிளாக் கிரே. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கலர் பார்த்தீங்களா, உள்ள ஃபில்லர் இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கிரே. ஃபாண்டோட கலர் வந்து அதோட லைட்டாக ஒயிட். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் கொஞ்சம் டார்க்காக போட்டீங்கன்னா அதுக்கு அது மறைஞ்சிடும்.